இன்னும் சற்று நேரத்தில் H1B விசா ஃபீஸ் அமல்படுத்த போறாங்க. ட்ரம்ப் நேத்து அறிவிச்ச H1B விசாவுக்கான 1 லட்சம் ஃபீஸ் இப்போ அமலாக போகுது. இது மூலமாக இனிமேல் H1B விசா அப்ளை பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே 1 லட்சம் அமெரிக்க டாலர்கள் அவங்க கட்டியாகணும். ஏற்கனவே 1.5 லட்சம் ரூபாய் அவங்க கட்டிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில அவங்க 88 லட்சம் ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். இது புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு மட்டும்தான். சில பேர் பயந்துட்டு இருந்தாங்க ஏற்கனவே H1B விசா அப்ளை பண்ணவங்களுக்கும் ரினிவலுக்கும் இருக்குமா அப்படின்னு. ஆனா இப்போ அவங்க கிளாரிபிகேஷன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கிடையாது, புதுசா அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஏன் இது இந்தியர்கள் மத்தியில் மிக பெரும் பேசும் பொருளா மாறி இருக்கு அப்படின்னா, H1B அப்ளை பண்ணக்கூடிய 85,000 பேர்ல 60,000 விசாக்கள் இந்தியர்களுக்கு மட்டுமே கிடைக்குது. இது சுமார் 75% மேல. மற்ற நாடுகள் இல்லாத அளவுக்கு இந்தியர்கள் அங்க அமெரிக்காவுக்கு போறாங்க, வேலை வாய்ப்பும் கிடைக்குது, கிரீன் கார்டும் பெற்று இந்த குடிமகனாகவும் மாறிடுறாங்க. இதை தடுக்கிற விதமா தான் இப்ப ட்ரம்ப் இந்த அஸ்திரத்தை எடுத்திருக்கிறாரு. ஏன்னா இந்தியா கிட்ட பல தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு, எந்த உடன்படிக்கையும் எடுக்காதனால கடைசி அஸ்திரமான பெண்ட் அண்ட் பிரேக் பாலிசி அவர் எடுத்திருக்கிறாரு. வளைந்தாகணும் இல்ல உடைந்தாகணும் அப்படிங்கிற திட்டத்தை இப்ப அவர் எடுத்திருக்கிறாரு. இந்தியா உடனடியாக செவி சாய்க்கல அப்படின்னா பல தரப்பு உடைப்புகளை முன்னெடுப்பார் அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா அவரோட அசிஸ்டன்ட் ஏற்கனவே இந்தியாவோட யூனிட்டியை பத்தி அவர் பேசியிருக்காரு. ஆனா இந்தியா அதை பொருட்படுத்தாத நிலையில இப்ப அவர் எக்கானமியை குறி வச்சு அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு. இந்த அவசர நிலையை உணர்ந்து இப்போ பியூஷ் கோயல் அவர்கள் இன்னும் சில நாட்கள்ல அமெரிக்கா பயணிக்கிறதா இருக்காங்க. உடனடியாக ட்ரீட்டில் எட்டப்பட்டுச்சு அப்படின்னா இது கேன்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்தியாவுக்கான மிகப்பெரிய அடியாகத்தான் இது கருதப்படுது. இந்தியாவில் இருந்தா பல மாணவர்கள் F1 விசாவுக்கு சென்று அதன் மூலமாக ஆப்டன் சொல்லக்கூடிய ஆப்ஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல அவங்க என்ரோல் பண்றாங்க. அப்போ படிச்சு முடிச்சோடனே அவங்களுக்கு 1 வருட காலம் வேலை செய்ய முடியும். அதை 2 வருடங்களாக நீட்டிக்க முடியும். அப்போ படிச்சு முடிச்சோடனே 3 வருடங்கள் அமெரிக்காவில் வேலை செஞ்சுட்டு அதுக்குள்ளே H1B விசாவும் கிடைச்சு அது மூலமாக கிரீன் கார்டும் அப்ளை பண்ணி நிரந்தர குடிமகனாகவும் மாறினாங்க. இதுல குறிப்பா 85,000 மாணவர்கள் போன வருடம் மட்டுமே சென்றிருக்கிறாங்க. பல நாட்டு மாணவர்களை விட இந்தியர்கள் தான் அங்க அதிகமா சென்று வேலை வாய்ப்புகளும் இருக்காங்க, படிக்கவும் செய்யறாங்க. இது இந்தியர் மாணவர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அமெரிக்கா சென்று படிக்கணும், அமெரிக்கா சென்று வேலை வாய்ப்பு பெறணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. நாளை என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய தெரியாத நிலையில இப்ப இந்த அச்சுறுத்தல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரளவுக்கு அங்க கிரீன் கார்டு அப்ளை பண்ணிருக்காங்க. 10 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க H1B விசாவும் அப்ளை பண்ணிருக்காங்க. உடனடியாக சில மணி நேரத்தில் அமல்படுத்த போறதுனால 85,000 லட்சம் ரூபாய் எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்குது. அமெரிக்கன் ட்ரீம் இந்திய மாணவர்களுக்கு தகர்க்கப்பட்டதாக தெரியுது. மேற்கொண்டு இந்திய கவர்மெண்ட் எப்படி அமெரிக்கா கவர்மெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படிங்கிற முன்னெடுப்புல இருந்தா இதுக்கான தீவிரம் நமக்கு அறிய வரும். உங்களோட கருத்து என்ன? எங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. ஸ்டே டியூன், ஸ்டே ஃபோக்கஸ்ட்.